சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான வணக்கங்கள்ப்பா. 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களே, ரிசல்ட் பார்ப்பது எப்படி? 3 வகையில ரிசல்ட் பார்க்கலாம். டைரக்ட்டா நெட் சென்டருக்கு போயிட்டு பார்க்கலாம். அது வேணாம். அது போவாதீங்க. போவாதீங்கன்னா, நெறைய பேர் போறது கிடையாது. ஓகேங்களா? 2 நோட்டீஸ் போர்டு பார்க்கிறது. அதுவுமே யாரும் பார்க்கிறது கிடையாது. சாரி 4 முறையில பார்க்கலாம். 3வது முறை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. ஆன்லைன்லயே நம்ம பார்த்துக்கலாம். நம்ம மொபைல்லயே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? 4த் என்னன்னா, டைரக்ட்டா உங்களுக்கே வேட்டு வைக்கிறது. நீங்க பப்ளிக் எக்ஸாம்ன்னு ஒரு நம்பர் குடுத்திருப்பீங்க. அந்த நம்பருக்கே டான்னு கரெக்ட்டா 9:30 மணிக்கு ரிசல்ட் போயிடும். அது உங்க அப்பா நம்பர் குடுத்திருந்தீங்கனாலும் சரி, அல்லது அம்மா நம்பரு, இல்ல உங்களுடைய அக்கா, தங்கச்சி, இல்ல அப்டின்னா உங்க ஆள் நம்பர், யார் நம்பர் குடுத்திருந்தாலும் டெஃபினெட்லி அவங்களுக்கு ரிசல்ட் போயிடும். இல்ல ப்ரோ நான் குடுக்கல. நான் வந்து கேடி என்னுடைய நம்பரே குடுத்திருக்கேன்னா பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில தான் 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு ரிசல்ட்ஸ் பார்ப்பது பலவிதமான முறைகள் இருக்கிறது. அதில் நீங்க ஸ்கூலுக்கு போய் ரிசல்ட் பார்க்கணும் நோட்டீஸ் போர்டு அவங்களுக்குலாம் 9 மணிக்கே ரிசல்ட் வந்துரும். அந்த பேப்பர வெளிய ஒட்ட மாட்டாங்க. கரெக்ட்டா 9:30 9:28 ஆனா அத வந்து ஒட்டிருவாங்க. ஓகேங்களா? ஒட்டிட்டு அந்த போர்ட் எடுத்துட்டு வந்து ஸ்கூலுக்கு அந்த பிளேஸஸ்ல வச்சுருவாங்க. நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். அடுத்த மெத்தட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டொமக்கே வந்து கலக்கிற அளவுக்கு ஆயிடும். அந்த அந்த டைம் ரொம்ப திக் திக் மூவ்மெண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்.